யோவான். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிற சிலாக்கியம் யோவானுக்கு கிடைத்திருக்கிறது. கிறிஸ்துவை தரிசித்த போது தன்னுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை யோவான் விவரிக்கிறார். யோவான் உபத்திரவப்படுத்தப்பட்டார். தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் யோவான் பத்மு என்னும் தீவிலே சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். சபையாருக்கு தன்னை பற்றி எழுதும்போது தன்னை அவர்களுடைய சகோதரன் என்று சொல்லுகிறார். யோவான் ஒரு அப்போஸ்தலராக இருந்தாலும் தன்னை அவர்களுடைய சகோதரன் என்று சொல்லி தன்னையே தாழ்த்துகிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் வருகிற உபத்திரவத்திற்கு உடன் பங்காளியாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது அவற்றை தனியாக அனுபவிப்பதில்லை. மற்ற விசுவாசிகள் உபத்திரவங்களை அனுபவிப்பது போல யோவானும் உபத்திரவங்களை அனுபவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் அப்போஸ்தலர் யோவான் மற்ற விசுவாசிகளுக்கு உடன் பங்காளனாய் இருக்கிறார். மற்ற விசுவாசிகள் உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது யோவான் அவர்களுக்காக பரிதாபப்படுகிறார். அவர்களுடைய உபத்திரவத்தில் அவர்களுக்கு ஆறுதலையும் ஆலோசனையும் சொல்லுகிறார். யோவான் தரிசனம் கண்டபோது அவர் பத்மு என்னும் தீவிலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் யோவான் இந்த தீவிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். சிறைவாசமாக இருந்தாலும் அப்போஸ்தலர் யோவான் கிறிஸ்துவுக்குள் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார். யோவான் தீமைகளை செய்து பாடுகளை அனுபவிக்கவில்லை. தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமாகவே அவர் இந்த தீவிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமை செய்து பாடு அனுபவிக்க கூடாது. நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே நமக்கு ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் யோவான் பத்மு தீவிலே சிறை வைக்கப்பட்டிருந்த போது ஆவியானவருடைய மகிமையும் தேவனுடைய கிருபையும் அவர் மீது வந்து அமர்ந்தது. யோவான் உபத்திரவங்களை அனுபவித்தாலும் தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் அவருக்கு மிகுந்த ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருந்தது. யோவான் தான் தரிசனம் கண்ட நாளை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளில் யோவான் தரிசனம் கண்டார். அந்த நாளில் யோவான் ஆவிக்குள்ளானார். யோவான் தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அவர் ஆவியிலே வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்மை குறித்த விசேஷித்த வெளிப்பாடுகளை நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்கு அவர் நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளானார். யோவான் ஆவிக்குள்ளான போது அவருக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டார். இந்த சத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தமாகும். பத்மு சாமோஸிற்கு தென்மேற்கே 30 மைல் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு தீவு. இந்த தீவு 6 மைல் நீளமும் 10 மைல் அகலமும் கொண்டது. இந்த தீவில் மரங்கள் இல்லை. இங்கு பாறைகளும் எரிமலைகளும் அதிகம். மிகவும் கொடிய குற்றவாளிகளை ரோம பேரரசினர் இந்த தீவிற்கு நாடு கடத்தி தண்டனை கொடுப்பது வழக்கம். யோவான் நாடு கடத்தப்பட்டதற்கு காரணங்கள்: தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவிற்கு சாட்சி பகர்ந்தார். ஆவிக்குள்ளானேன் என்னும் வாக்கியம் ஒருவர் தன்னை பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து அவரோடு பூரணமான ஐக்கியத்தில் இருப்பதை விளக்குகிறது. ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் வாரத்தின் முதலாம் நாளை கர்த்தருடைய நாள் என்று அறிவித்தார்கள். இந்நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். ரோம பேரரசாரும் தங்களுடைய பேரரசரை வணங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட நாளை நியமித்து அதற்கு அகஸ்துவினுடைய நாள் என்று அறிவித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமையே கர்த்தரை ஆராதிக்கும் கர்த்தருடைய நாளாகும். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் இறங்கிய போது எக்கால சத்தம் தொனித்தது. மோசே தேவனிடத்தில் பேசினார். தேவனும் தம்முடைய வாக்கினால் அவருக்கு மறுமொழி கொடுத்தார்.